படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் இறுதி ஊர்வலம் 5 மணி நேரத்தை கடந்தும் மழையை பொருட்படுத்தாமல் தொண்டர்கள் அஞ்சலி. ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு பகுஜன் சமாஜ் தேசிய தலைவர் மாயாவதி நேரில் அஞ்சலி. வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை அடுத்து தமிழக பகுஜன் சமாஜ் பொறுப்பாளராக கர்நாடகாவைச் சேர்ந்த கோபிநாத் நியமனம். சட்டம் ஒழுங்கை காக்க தமிழக அரசு தவறிவிட்டதாக குற்றச்சாட்டு. தமிழகத்தில் அரசியல் படுகொலைகள் அதிகரித்துவிட்டன. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கடலூரில் முன்னாள் பாமக நிர்வாகியை தாக்கிய வழக்கில் 5 பேர் கைது. தப்பியோட முயன்றபோது எலும்பு முறிவு ஏற்பட்டதாக 3 பேர் மருத்துவமனையில் அனுமதி. மத்திய அரசு நிதி கொடுப்பதில்லை என விக்கிரவாண்டி பரப்புரையில் அமைச்சர் உதயநிதி குற்றச்சாட்டு. தமிழகத்திற்காக முதலமைச்சர் பல திட்டங்களை செயல்படுத்துவதாகவும் பேச்சு. முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்ற சிபிசிஐடி சோதனை நிறைவு. பென் டிரைவ் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல். நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த ஹாத்ரஸ் கூட்ட நெரிசல் தொடர்பாக விசாரணையை தொடங்கியது நீதிபதிகள் குழு. 2 மாதங்களில் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய முடிவு. இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், அசாமில் தொடரும் கனமழை. முக்கிய நதிகளில் அபாய கட்டத்தை தாண்டி ஓடும் வெள்ளத்தால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிப்பு. பிரான்ஸ் நாடாளுமன்றத்தின் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவு. சென்னை, புதுச்சேரியில் உள்ள துணை தூதரகங்களில் விறுவிறு வாக்குப்பதிவு. புரி ஜெகநாதர் கோயிலின் 2 நாள் தேர் திருவிழா கோலாகலம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டி. 100 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. விடாமுயற்சி திரைப்படத்தின் புதிய போஸ்டர்கள் வெளியீடு. அஜித்தின் புதிய லுக்கை சமூக வலைதளங்களில் கொண்டாடும் ரசிகர்கள்.